ஒரே தீர்வுதான் இதற்கு, அதுவே மதுவிலக்கு. சாலை விபத்துக்கு இழப்பீடு கோரிய வழக்கு ஒன்றை கடந்த ஏப்ரல் மாதம் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், வாகன விபத்துகளில் சிக்கி மருத்துவமனை அழைத்து வரப்படக்கூடிய நபர்களுக்கு இரத்தத்தில் ஆல்கஹால் அளவை பரிசோதிக்க மருத்துவர்கள் தவறுகிறாங்க, இதனால் காயமடைபவர்களுக்கு உரிய இழப்பீட்டை தீர்மானிக்க முடியாத நிலை இருக்குது அப்படின்னு கருத்து தெரிவித்தார். இது மட்டும் இல்லாமல் வாகன விபத்தில் சிக்கி மருத்துவமனை அழைத்து வரப்படுபவர்கள் மீது மது வாசனை வீசினா ரத்தத்தில் ஆல்கஹால் அளவை பரிசோதிக்கணும், அதை விபத்து அறிக்கையில் பதிவு செய்யணும் அப்படின்னு கூறிய நீதிபதி இது பற்றி தனியார் உட்பட அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சுற்றறிக்கை வெளியிடுமாறு சுகாதாரத்துறை செயலருக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த சூழ்நிலையில் சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் வெளியிட்ட சுற்றறிக்கையில் தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளில் காயமடைந்து சிகிச்சைக்காக வருபவர்கள் மருத்துவமனையில் வரும்போது அவங்களுக்கு இரத்த பரிசோதனை செய்வது கட்டாயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எல்லா மருத்துவமனைகளுக்கும் இந்த சுற்றறிக்கை பறந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்யப்படும். லாரி மோதிய விபத்தில் காயமடைந்த ரமேஷ் என்பவர் இழப்பீடு கோரி பெரம்பலூர் மோட்டார் விபத்து வழக்குகளை விசாரிக்கும் தீர்ப்பாயத்தில் 2016 மனு தாக்கல் பண்ணார். வழக்கு விசாரித்த தீர்ப்பாயம் மனுதாரருக்கு 3.07 லட்சம் இழப்பீடு பெற தகுதியுள்ளது அப்படின்னு தெரிவித்தாங்க. ஆனால் விபத்து சமயத்தில் ரமேஷ் மீது மதுவாசனை வீசியதாகவும் அவர் பாதுகாப்பான இடைவெளியை பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லி அதில் 50 விழுக்காடான 1.53 லட்சம் மட்டுமே வழங்கி உத்தரவு பிறப்பித்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரமேஷ் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மது வாசனை வீசியதாக கூறிய போதிலும் அதன் அளவு குறிப்பிடப்படலை. இரத்தத்தில் ஆல்கஹால் அளவு அனுமதித்துள்ள அளவை தாண்டி இருந்தால்தான் கவனக்குறைவாக இருக்க முடியும். மேலும் மாநில சாலைகளில் பாதுகாப்பு இடைவெளியை பின்பற்ற முடியாது என்பதை கவனம் கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டார். மேலும் இந்த மாதிரியான காரணங்களுக்காக முழு இழப்பீட்டுத் தொகையை மறுக்க முடியாது அப்படின்னு தெரிவித்த நீதிபதி ரமேஷுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை 3,53,904 ரூபாயாக அதிகரித்து வழங்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்தார். அதோட மது அருந்துவது குற்றமல்ல என்றும் அரசே கடைகள் மூலம் மதுபானத்தை விற்பனை செய்கிறதானும் மது அருந்துவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு அரசுதான் முழு பொறுப்பு அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மதுவினால்தான் இத்தகைய பிரச்சனைகள் வருது, அதனால் மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு என்பதை அரசு புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது.